அரவிந்த் கெஜ்ரிவால் ஹரியானாவில் தனது பிரச்சாரத்தை துவக்கிய அதே நாளில் டெல்லியில் அவரது உருவ பொம்மையை எரித்து காங்கிரசார் போராட்டம் நடத்தியுள்ளனர். ஹரியானா மாநிலம் ரோத்தக்கில் லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தை டெல்லி முன்னாள் முதல்வரும் ஆம் ஆத்மி கட்சி இதனிடையே ரோத்தக்கில் பேசிய கெஜ்ரிவால் டெல்லியில் ஆட்சி நடத்த தெரியாமல் தான் ராஜினாமா செய்யவில்லை என்றும் கொண்ட கொள்கைக்காகவே பதவி விலகியதாகவும் விளக்கமளித்தார். காங்கிரஸ் மற்றும் பாரதிய ஜனதா இரண்டுமே ஊழல் கட்சிகள் என்று சாடினார். ரிலையன்ஸ் அதிபர் முகேஷ் அம்பானி பணம் தருவதாலேயே அவரை சில கட்சிகள் ஆதரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் இயற்கை எரிவாயுவின் விலையை மத்திய அரசு உயர்த்திய விவகாரம் தொடர்பாக விளக்கம் கேட்டு ராகுல் மோடிக்கு தான் கடிதம் எழுதியதாகவும் அவர்கள் எந்த பதிலையும் அளிக்கவில்லை என்றும் கெஜ்ரிவால் கூறினார். பிரச்சாரத்துக்காக ராகுலும் மோடியும் ஹெலிகாப்டர்களை பயன்படுத்துவதை சுட்டிக்காட்டிய கெஜ்ரிவால் அதற்கு எங்கிருந்து பணம் வந்தது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். இதனிடையே டெல்லியில் 49 நாட்கள் ஆம் ஆத்மி ஆட்சியில் நடந்த அவல நிலையை மக்களிடம் எடுத்துச் சொல்லும் விதமாக கெஜ்ரிவால் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் காங்கிரசார் ஈடுபட்டனர். மாநில தலைவர் அரவிந்தர் சிங் லவ்லி மற்றும் மாநில காங்கிரஸ் பொறுப்பாளர் ஷக்கீல் அகமது ஆகியோர் தலைமையில் நடந்த இப்போராட்டத்தில் நூற்றுக்கணக்கான காங்கிரசார் கலந்து கொண்டனர். அப்போது லவ்லி கூறுகையில், தன்னை நம்பிய டெல்லி மக்களை கஷ்டத்துக்கு ஆளாக்கிவிட்டு இடைக்கால பட்ஜெட்டை கூட தாக்கல் செய்யாமல் கெஜ்ரிவால் தப்பி ஓடிவிட்டதாக குற்றம் சாட்டினார். ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் டெல்லி வாசிகள் 2 மடங்கு மின் கட்டணத்தை செலுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் அதற்கு கெஜ்ரிவாலின் பொறுப்பற்ற ஆட்சிதான் காரணம் என்றும் லவ்லி சாடினார். जिस तरीके से अपनी जिम्मेवारियों से भाग के आज दिल्ली के लोगों को लर्च में छोड़ गए केजरीवाल, बिना बजट पेश किए हुए हमने उस समय भी अनुरोध किया था कि वोट ऑन अकाउंट बजट पेश करिए। आज 1 अप्रैल के बाद दिल्ली के लोगों को बिजली और पानी का बिल दुगना देना पड़ेगा और मैं समझता हूं कि अगर दिल्ली के लोग आज ऐसी स्थिति में आए हैं उसके लिए अगर कोई एक शख्स जिम्मेवार है तो वो अरविंद केजरीवाल और उनकी सरकार है और दिल्ली के लोग इनको इस लापरवाही के लिए बिल्कुल कभी माफ करने वाले नहीं है।